ஆபீஸ்ல 1000 டென்ஷன், ரோட்ல பயங்கரமான டிராபிக், இந்த மாதிரி பல பிரச்சனையோட வீட்டுக்குள்ள வந்தாலும் குழந்தைகளோட முகத்தை பார்த்தோன்னே நம்ம சந்தோஷமாயிருவாங்க. ஏன்னா குழந்தை கூட இருந்தா எந்த டென்ஷனுமே கிடையாது. அதனால அடுத்த 1 மணி நேரம் உங்க டென்ஷன் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சிருங்க. இது கலாட்டா கிட்ஸ். நம்ம கலாட்டா கிட்ஸ்ல மொத்தம் 4 ரவுண்டுங்க. 3 ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சொல்வதெல்லாம் உண்மை. இது என்ன மாதிரி ரவுண்டுனா, இப்ப இருக்கிற குழந்தைகளா உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களாங்கிறது அவங்க முகத்தை வச்சு கண்டுபிடிக்கவே முடியறது இல்ல. அதனால எங்க கிட்ட 1 கோடி ரூபாய் மிஷின் ஒன்று இருக்கு. அதுல உட்கார வச்சோம்னா குழந்தை உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அதுதான் சொல்வதெல்லாம் உண்மை. இப்போ சொல்வதெல்லாம் உண்மையில ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி. She is a fantasy. Sha-na-na-na-na, oh oh oh. Sweet as a harmony. Sha-na-na-na-na, oh oh. No one knows she's a mystery. Sha-na-na-na-na, oh oh oh. Fills her heart. பேர் சொல்லுங்க. யோகா பிரித்திகா. யோகா பிரித்திகா என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாண்டடா. பாஸ் பண்ணிட்டியா யோகா பிரித்திகா? பாஸ் பண்ணிட்டேன். எந்த ஸ்கூல் நீ? அவலடி சென்டர் மெடிக்கேஷன் ஸ்கூல். யோகா பிரித்திகா கண்ணு ரொம்ப பெருசா இருக்கு. அதே மாதிரி மூளை ரொம்ப பெருசா? இல்ல. மூளை பெருசுதானா? இல்லப்பா. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் உனக்கு போன் கொடுத்துருக்காங்களா அப்பா? குடுக்கல. ஏமா? காலேஜுக்கு வந்தாதான் குடுக்கலன்னு சொல்லிருக்காங்க. ஐயா, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு நீ காலேஜ் போறதுக்கு? தெரியலப்பா. ஐயோ, இன்னும் 2-3 வருஷம் கேட்கணும். இன்னும் 2-3 வருஷத்துல போயிருவப்பா நீ இப்படியே பேசுனா. யோகா பிரித்திகா பாட்டுலாம் பாடுவியா? பாடுவேன். டான்ஸ் ஆடுவியா? எல்லாமே பண்ணுவேல? பண்ணுவேன். அப்பா கலாட்டா கிட்ஸுக்கு யோகா பிரித்திகா தான் கரெக்டான பொண்ணு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா கலாட்டா கிட்ஸ? ஸ்டார்ட் பண்ணிடலாம். யோகா பிரித்திகா, இதெல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு பயமா இருக்கா? இல்லையா? இல்ல. ஜாலியா இருக்குல்ல? சூப்பர். ஏன்னா நீ வந்து பொய் சொன்னாதான் இந்த லைட் எரியும் யோகா பிரித்திகா. சரியா? நீ பொய் சொல்லவே மாட்டியாமே? கொஞ்ச நேரத்துல போய் சொல்லுவேன். டைம் வச்சிருக்கியா நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சொல்ல போறியா? ஆமா. அப்படியா? டேங்க அப்பா. சரி, ஸ்கூல் போக பிடிக்குமா? பிடிக்கும். ரைட்டான பொய் போல் இருக்கே, கொஞ்சமா இது. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. கையில அடிப்பா. பாப்பா உண்மையா சொல்லிருக்கா. ஏமா பிடிக்காது ஸ்கூல் போக? எங்க டீச்சர் ரொம்ப ரொம்ப அடிக்கிறாங்க. ஐயோ, சாதாரணமா அடிச்சாலே பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப அடிக்கிறாங்களா? ஏமா அடிக்கிறாங்க? தப்பு செஞ்சு அடிக்கிறாங்க. தப்பு செஞ்சு அடிப்பாங்க, உன்னையே அடிக்கிறாங்க. அப்போ என்ன அடிக்க மாட்டாங்க, தப்பு செஞ்சு என்ன அடிப்பாங்க. நீ தப்பு செய்வியா? செய்ய மாட்டேன். லைட்டா எப்பா தப்பு செய்வியா? செய்வியா? செய்வேன். வா அப்படி வா. சரி, கிளாஸ்ல தூங்குவியா? தூங்க மாட்டேன். லைட்டா தூங்குவியா? தூங்குவேன். அப்ப அது தப்பு தானே? தப்பு. அப்ப மிஸ் அடிப்பாங்கல்ல? அடிப்பாங்க. அப்ப உனக்கு கோபம் வேற வருது. சரி, பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டி எல்லாம் திட்டுவியா? யோகா பிரித்திகா கியூட் அப்படின்னு சொன்ன அப்படிம்பியா? திட்ட மாட்டேன். ஏதோ போய் சொல்லிருக்கா யோகா பிரித்திகா. திட்டுவாளா மாட்டாளா? திட்டுவேன். சொல்லு, அப்படி சொல்லு. அதான் தெரியுதா, மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது இதை பண்ணுவேன்னு. வீட்டுல என்ன அடிக்கடி போய் சொல்லுவ? நான் சுற்றி விட்டிவ கண்ணாடியை வச்சு உடைச்சிட்டேன், அதுக்கு எங்க அம்மாயிட்ட அடி வாங்குறேன். அப்புறமா எங்க அப்பா போனு சார்ஜர் போட்டாங்க, நைஸா எடுத்துட்டேன். நைஸா எடுத்துட்டியா? அதுக்கு அடிச்சாங்க. ஐயோ, அப்புறம்? அதேதான்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. சரி, உன் தங்கச்சி பாப்பா இருக்கால, அவ தூங்கிட்டு இருக்கும் போது உன் அம்மா கவனிக்காதப்பா அவளை கிள்ளி வச்சு ஓடி வந்துடுறியாமே? இல்லையா? பண்ணதே இல்லையா நீ? உண்மையை சொல்லு, கிள்ளி வச்சிருக்கியாமே அவ தூங்கும் போது? தூங்கும்போது நான் கிள்ளி வச்சிருவேன் நைஸா. அம்மா வேலை செய்யும் போது நைஸா கிள்ளி வச்சுட்டு ஓடி வந்துடுவேன். சூப்பர், நல்ல அருமையான குழந்தை. ஏன் அதை பண்ற? சும்மா விளையாட்டுக்கு தான். விளையாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க தங்கச்சி கிள்ளி வைக்கிறியா? உன் தங்கச்சி பேர் என்ன? சவிதா ஸ்ரீ. சவிதா ஸ்ரீயா? ஆமா. சவிதா ஸ்ரீ இனிமே கிள்ள கூடாது சரியா? பாவம் தானே பாப்பா. கிள்ள மாட்டேதுமே. ஸ்கூல்ல உனக்கு யார பிடிக்காது? இந்த விஜயலட்சுமி, இந்த விண்ணரசி, அது பிடிக்காது. 2 பேரையும். அத பிடிக்காது. ஏன் 2 பேரையும் பிடிக்காது? எங்க அப்பா சொன்ன பேச்சு தான் கேட்பேன். பிடிக்காதுன்னா விட்டுருவேன்.
என்னம்மா அவங்க 2 பேர்த்தையும் பிடிக்காது? என்ன பண்ணுவாங்க உனக்கு பிடிக்காத அளவுக்கு? பிடிக்கலன்னா ம். அவகிட்ட சேராதடி ஆ, ரொம்ப அடிப்பா ஆ. சொல்லுவாங்க யார் சொல்லுவா? உங்க அப்பா. அப்படியா? அவங்களுக்கு எப்படி தெரியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை அடிக்கிறாங்கங்கிறது? நீ தானே போய் சொல்லியிருப்ப. எனக்கு எங்க தெரியும்? ஆ. அப்பாயிட்டே கேளுங்க. ஒப்பட்டை கேட்டுட்டுமா? கேளுங்க. ஆ, சொல்லுங்க சார். என்ன சார் ஏதோ 2 குழந்தைங்க வந்து சேரக்கூடாதுன்னு சொல்றீங்களாமே? அப்படி பேசிட்டே இருப்பா. அப்படியா? கொஞ்சம் உங்க அதனால குழந்தைக்கு பேசுறதுக்கு சொல்லியே தர வேணாம் போல் இருக்குது. பேசிட்டே இருக்கலாம். சரி யோகா பிரித்திகா, இப்ப வந்து நம்ம சத்தியம் பண்றோம் சரியா? கை எப்படி வச்சுக்கோ. வேண்டாப்பா. ஏய் ஏமா? உங்க அப்பா பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அப்பா ஐயோ சாமி, உலகமாக நடிப்புடாது டேய். சும்மா அப்படி கை வச்சுக்கோ. பா ரொம்ப பொறுப்பான பொண்ணுமா நீ. சரி நான் சொல்றதெல்லாம் சொல்லுவியா? சொல்லுவேன். இனிமே எங்க பாப்பாவை கிள்ளி வைக்க மாட்டேன். இதுமே எங்க பாப்பாவே கிள்ளிக்கு வைக்க மாட்டேன். கிளிக்க வைக்க மாட்டியா? கிள்ளி வைக்க மாட்டேன். கிள்ளி வைக்க மாட்டேன். கிளாஸ்ல தூங்க மாட்டேன். கிளாஸ்ல தூங்க மாட்டேன். யாரையும் அடிக்க மாட்டேன். யாரையும் அடிக்க மாட்டேன். எல்லாத்துக்கிட்டே அன்பா இருப்பேன். எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருப்பேன். ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் படிப்பேன். ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் படிப்பேன். எங்க அப்பா சொல்ற பேச்சு இதே மாதிரி எப்பவுமே கேட்பேன். எங்க அப்பா சொன்ன பேச்சு நான் எப்பவுமே கேட்பேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். டாட்டா பாய். இது கலாட்டா கிட்ஸ். இதெல்லாம் நீங்க தான் சொன்ன, நாங்க சொல்லக்கூட. சரிங்க மேடம், தேங்க்ஸ். நான் சொல்லிக்கிறேன் மேடம். நீங்க போறீங்களா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க ஒரு நாளைக்கு ஆளெல்லாம் திட்டி இருக்கீங்க. என்ன? நான் யாரை திட்டிருக்கேனா? சொல்லுங்க. நான் யாரையும் திட்டினதே இல்லையம்மா. பொய் சொல்றீங்க. ஐயோ, நான் யாரையும் திட்டினதே இல்லையா? யார் சொன்னா உனக்கு நான் பொய் திட்டுறேன்? சொல்லாதீங்க. நான் திட்டினது இல்லையா நிஜமா? உன் மேல கண்ணு பார்த்தாவே தெரியுது. ஐயோ, கண்ணு பார்த்தா தெரியுதா? ஆமா, கண்ணுல என்ன தெரியுது? திட்டி இருக்கீங்க. சரி ஆமா, திட்டிருக்கேன் கரெக்ட் தான். இனிமே திட்ட மாட்டேன் நானு. திட்ட மாட்டேன், ப்ராமிஸ். சரிங்க. நீங்க கை வைக்கணுமா? சரி திட்ட மாட்டேன், ப்ராமிஸ். வேற ஏதாவது கேட்கணுமா? அவ்வளவுதான். அவ்வளவுதானுங்களா? தேங்க்ஸ் மேம். அடுத்த குழந்தைய ஏதாவது கூப்பிட்டு, அடுத்ததாவது குழந்தைய கூப்பிட்டுக்கட்டுமா மேம் நானு? கூப்பிட்டுக்கோங்க. ஓகே, மேடமே பெர்மிஷன் கொடுத்துறாங்க. அடுத்தனால மேடமை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில இன்னொரு குழந்தை, அவங்கள பத்தின ஏவி ப்ளீஸ். சபரிஷ் எப்படி ரொம்ப அமைதியான பையனா? குறும்பு கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணுவியா? கொஞ்சம். வீட்ல எதுக்கு அடிக்கடி அடி வாங்குவேன் சபரிஷ்? இது வந்து சரியா படிக்கலண்ணா. சரியா படிப்பியா நீ? கொஞ்சம் படிப்பேன். பாஸ் பண்ணிடுறியா எல்லாத்துலயும்? சிலர்ல பாஸ் பண்ணுவேன். பாலதுல ஃபெயில் பண்ணிருக்கியா? அது ஒரு வரலாற்று சம்பவம் தான் போல் இருக்கு. ரெகுலரா பண்றதுல இன்னைக்காவது பாஸ் பண்ணிருக்க இல்ல? சரி, கலாட்டா கிட் ஷோக்கெல்லாம் வந்திருக்கியா? பச்சை சட்டையெல்லாம் போட்டு என்ன பண்ண போற? ஏதாவது ஒன்று பேசு. அப்படியே ஏதாவது ஒன்று பேசிட்டு போறது இல்ல? டான்ஸ்ல ஆடுவியா? பாட்டு பாடுறது பண்ணுவியல? எங்க ஒரு பாட்டு பாடு, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன்னா, நான் தூங்க மாட்டேன், ஓடிப்பாய் வீட்டுக்கு சேர மாட்டேன். ஏன்டா இதான் வேலை இருக்கு அவனுக்கு? அர்ஜென்ட்டாக ஏதாவது வேலை இருக்கு அப்போ? ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாடுற? கேஸு சிக்கின மாதிரி. சரி, சபரீஷை வச்சு வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சபரீஷ் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அவ்வளோதான், கலாட்டா கிட் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இருந்து. சபரீஷ், உனக்கு பயமா இருக்காடா இந்த மெஷின்லாம் பார்த்தா? எனக்கு பயமா இருக்கடா உங்க வீட்டுலாம் பேசுறதுக்கு. பயமா இருக்கா இந்த மெஷின்லாம் பார்த்தா? இல்ல சபரீஷ் போய் சொல்லுவியா? கொஞ்சம் சொல்லுவேன். கொஞ்சம் சொல்லுவேன். கிளாஸ்ல என்னைக்காவது அடி வாங்கிட்டு வீட்டுல வந்து சொல்லாம மறைச்சிருக்கியா? கிளாஸ்ல அடி வாங்குவியா? ஃபர்ஸ்ட் வாங்குவியா? யார்கிட்ட அடி வாங்குவ? இங்கிலீஷ் மிஸ். இங்கிலீஷ் மிஸ் அடி வாங்குவியா? என்ன பண்ணுவ? அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவ? நான் ஸ்பீடா எழுத மாட்டேன். ஸ்லோவா எழுதலான்னு அடிப்பாங்களா? அடுத்தவங்களோட ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவியா? மாட்டினாண்டா, சொல்லிட்டாண்டா பொய்ய. சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். எப்ப சாப்பிடுவ? யாரோட லஞ்ச் பாக்ஸ்? என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டோடதெல்லாம் சாப்பிடலாம், எடுத்து சாப்பிட்டுருவல? சூப்பர்ரா. சரி, இது மாதிரி வேற ஏதாவது பண்ணிட்டு இது வரைக்கும் வீட்டுல சொல்லாம ஒரு ரகசியம் இருக்கா? நீ பண்ணிட்டு உங்க அக்கா மேல பழி போட்டது, அது மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கா? என்னது? நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு எங்க அக்கா மேல பழி போடுவேன். உன் மேல நீயே தண்ணி ஊத்திட்டு உங்க அக்கா ஊத்துறாங்கன்னு சொல்லுவியா? சொல்லிட்டு அடி வாங்கி கொடுப்பியா? திட்டு வாங்குவாங்களா? அவங்கள திட்டத்துல உனக்கு ஒரு சந்தோஷம். ஏடா ரொம்ப நல்லவன்டா, உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு தம்பி இருந்தா போதும். வீட்டுல மகிழ்ச்சி அப்படியே பொங்கி வாசல் வரைக்கும் வந்துடும். சரி, எந்த சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்காது? மேக்ஸ்.
மேக்ஸா? ஏன்டா மேக்ஸ் பிடிக்கல? மேக்ஸ்ல தினமும் எங்க மிஸ் கேள்வி கேட்டுன்னே இருப்பாங்க. மேக்ஸ்ல என்னடா கேள்வி கேட்பாங்க? உங்க தாத்தா எப்போ பண்றாருன்னு. தாத்தா எப்ப பிறந்தாரு அவங்ககிட்ட கேட்டா அவனுக்கு என்ன தெரியும்? எதுக்குடா கேட்பாங்க? மிஸ்ஸோட தாத்தா. மிஸ்ஸோட தாத்தாவா? உங்க தாத்தாவே எப்ப பிறந்தாரு? மிஸ்ஸோட தாத்தா எதுக்குடா மேக்ஸ்ல அவங்க தாத்தா எப்ப பிறந்தாருலாம் கேக்குறாங்க? தெரியல. தெரியலையா? அது மிஸ்ஸுக்கு தான் தெரியும். நீ என்ன ஆன்சர் பண்ணுவ? எனக்கு எப்படி மிஸ் தெரியும் சொன்னேன். உங்க தாத்தாட்டே போய் கேளுங்கன்றியா? நிஜமாவே இப்படிலாம் கேக்குறாங்களா இல்ல சும்மா லாஜிக் சொல்றியாடா? கேட்பாங்க. கேக்குறாங்களா? போய் சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்கியா? இல்ல. ஆமாவா? ஆமா. சரி இப்ப கை எப்படி வை. இனிமே இனிமே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு எங்க அக்கா மேல பழி போட மாட்டேன். எங்க அக்கா மேல பழி போட மாட்டேன். ஸ்கூலுக்கு ஒழுக்கமா போவேன். ஸ்கூலுக்கு ஒழுக்கமா போவேன். ஆக மொத்தம் பொய் சொல்ல மாட்டேன். ஆக மொத்தம் போய் சொல்ல மாட்டேன். டாடா பாய். டாடா பாய். கலாட்டா கிட்ஸ். கலாட்டா கிட்ஸ். பாடா நீ ஓகேடா. பிரச்சனை நம்ம பையன். நீ சபரீஷை தொடர்ந்து சொல்லுதெல்லாம் உண்மையில அடுத்த குழந்தை யாரு? அவங்கள பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் சொல்லுங்க. காமாட்சி. லக்ஷனா. காமாட்சியா? லக்ஷனா. லக்ஷனாவா? லக்ஷனா என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓ பாஸ் பண்ணிட்டியா? இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்கே. பாஸ் பண்ணிட்டேன். சரி லக்ஷனா எப்பவுமே மேக்கப் ஓவரா போடுறியா? அவன் அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. 24 மணி நேரம் மேக்கப் போட்டிருக்காங்க. அப்படி அப்படியா? மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்குமா? என்னென்ன பண்ணுவ மேக்கப்ல? என்னென்ன பண்ணுவ நீ? லிப்ஸ்டிக் போடுவேன். அப்புறம் கால்ல மேக்கப் போடுவேன். சரி அண்ணாக்கு ஒரு பாட்டு பாடு. 5 5 5 கலச்சி 5 கருப்பாடி வாயண்ணா கலச்சி 5 வெக்கத்த வேணான ஓட்டிஃபை நெஞ்சோட நீங்காம ஓட்டிஃபை முட்டாய் முத்தத்த வாயோட வாய் வச்ச 5 5. யார் சொல்லி கொடுத்தா இந்த பாட்டு? நானே கத்துக்கிட்டேன் டிவில பார்த்து. வாவ். இந்த பாட்டு யாருக்கு? உனக்கா? எனக்கா? ஒரு பானி இருக்காத சொதபிஃபை வெக்கத்த வேணான ரெடியா? ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சொல்லு அப்ப கேமரா பார்த்து சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லு. கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. லக்ஷனா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? அழகா இருக்க. ஐயா சரி என்னைக்காவது பால் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க குடிக்கிறதுக்கு கீழே ஊத்திட்டு குடிச்சிட்டேன்னு சொல்லிருக்கியா? இல்ல. இல்ல. சொன்னதே இல்ல. குடிச்சிருவியா? பால் குடிக்க பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? அடே அப்பா. உங்க வீட்ல உன்னை அதை பண்ணு இதை பண்ணுன்னு யாரு அட்வைஸ் பண்ணுவா? அம்மா. அம்மாவா? இப்படி அட்வைஸ் எல்லாம் பண்ணா உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். சொல்லு உண்மை சொல்லு. அட்வைஸ் பண்ணா பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காதா? சரி ஸ்கூல்ல நடந்தது ஏதாவது அம்மா கிட்ட இது வரைக்கும் மறைச்சிருக்கியா சொல்லாம? சாக்லேட் சாப்பிட்டு சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன். சத்தியம் பண்ணிடுவோம். உன் மேல சத்தியமா அப்படின்னு. யாரு சாக்லேட் கொடுத்தாங்க உனக்கு? ஹாப்பி பர்த்டே வரும்போது. ஹாப்பி பர்த்டே வரும்போது சாக்லேட் கொடுப்பாங்க. சாப்பிட்டு வீட்டுல வந்து இல்லன்றுவேன். சாக்லேட்டே சாப்பிடாது. நடந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு. அது எங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. கேட்கவே மாட்டாங்களா? இந்த பல்லெல்லாம் பார்த்தா கரையெல்லாம் இருக்குமே அதை வச்சு கேட்க மாட்டாங்களா? அது எல்லாரையும் கிளீன் பண்ணிடுவேன். ரொம்ப தெளிவா இருக்கிற. வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தான் வருவியா? சரி வேன்லயே கிளீன் பண்ணிடுவேன். என்னம்மா? வேன்லயே வாயெல்லாம் கிளீன் பண்ணிடுவேன். வேன்லயே வாயெல்லாம் கிளீன் பண்ணிடுவியா? இதெல்லாம் அம்மாக்கு தெரியுமா? அம்மாவுக்கு தெரியாம ஃப்ரிட்ஜில் எடுத்து சாக்லேட்டை பேக்ல போட்டுருவேன். ஆக மொத்தம் ஒரு குழந்தைகள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ அதெல்லாம் ரொம்ப இன்னசென்ட்டா பண்றீங்க நீங்க. இந்த கேள்வி இது வரைக்கும் நான் நிறைய பேர்த்திட்ட கேட்டிருக்கேன். சரியா? உன்கிட்டையும் கேட்கிறேன். உண்மை சொல்லணும். நான் அழகா இருக்கேனா இல்லையா? அழகாதான் இருக்கீங்க. அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏமா நான் அழகா இருக்கேன்? ஏன் அழகா இருக்கேன்? சூப்பரா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ப்ளீஸ். வேற 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 தான் என்னை பத்தி புகழ்ந்து பேசினா. ரொம்ப டயர்டா இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புகழ்ந்து பேச. பத்தி சூப்பரா வாட்ச் போட்டிருக்கீங்க. சூப்பரா கம்பல் போட்டிருக்கீங்க. சூப்பரா தலைவாரி இருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். வா வா மேல வா. ஐப்ரோஸ்ல சூப்பரா இருக்கு. ஐப்ரோஸா? சரி இந்த क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணு. சரியா? உன் கிளாஸ்ல உன்னை விட யார் பயங்கர அழகா இருப்பா? என் ஃப்ரெண்ட் ராமலட்சுமி. ராமலட்சுமியா? உன்னை விட அழகா இருக்காளா?
ஏன் எப்படி ஏன் தோணுது உனக்கு அப்படியா உன்னவள அழகா இருக்கானு? செம கியூட்டா பசு இருக்கா. செம கியூட்டா பொசு பொசுன்னு இருக்காளா? நீ அப்படிதானே சாஃப்டா இருக்கா. சாஃப்டா இருக்காளா? என்ன தடவிலாம் பார்த்து போல் இருக்க. நீ அப்படிதானே இருக்க? இங்க அப்படி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த செட்லயே நீ தான் ரொம்ப அழகா இருக்க. அப்புறமா நான் ஐயோ நான் சொன்னாலும் எரியும் போல் இருக்கேன். லக்ஷனா இங்க கை வச்சுக்கோ. லக்ஷனா வந்து இப்ப உண்மையை பேச போறா. சாக்லேட் சாப்பிட்டு வேன்லயே வாயை தொடச்சிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். வேன்ல சாக்லேட் சாப்பிட்டு வாயை தொடச்சிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். போய் சொல்ல மாட்டேன். ஒழுக்கமா படிப்பேன். குழப்பமா படிப்பேன். ஃபர்ஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ண போறது யோகா பிரித்திகா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் देम. राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के पूछो तो थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के all the Rajni fans சூப்பர் சார். பயங்கரம் பயங்கரம். தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க சார். பாலமுருகன். பாலமுருகன். உங்க பேருமா? உமாதேவியா? என்ன சார் பண்றீங்க? நான் மொபைல் அக்சசரிஸ் ஷாப் வச்சிருக்கேன். அப்படியா? சரி ஓகே. இந்த ரவுண்ட் வை திஸ் கொலவரி சார். அதாவது உங்களுக்கு வந்து 2 minutes டைம் தருவோம். 5 திங்ஸ் கொடுப்போம். சரியா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். அங்க ஒரு ரூம் இருக்கும். உங்ககிட்ட கொடுத்த 5 திங்ஸ் மாதிரி அங்க ஆயிரக்கணக்கான திங்ஸ் இருக்கும். சரியா? நீங்க நாசூக்கா க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். க்ளூ டைரக்டா இருக்க கூடாது. உங்க கையில இருக்க பொருளை அப்படியே டக்குன்னு சொல்லக்கூடாது, ஓப்பனா சொல்லக்கூடாது. நாசூக்கா சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? இப்ப யார் இங்க இருக்க போறா? யார் அந்த ரூம் குள்ள போறா? நான் இங்க இருக்கேன். ஒய்ஃபும் பாப்பாவும் உள்ள போயிருப்பாங்க. யோகா பிரித்திகா அம்மாவை கூட்டு போங்க. அப்பா க்ளூ கொடுப்பாரு. கண்ணா பின்னான்னு கண்டுபிடிக்கணும். சரியா? பாலமுருகன் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருவோமா? பாத்துலாம். கொண்டு வாங்க மிஸ்டர் மிக்கி. பாலமுருகன் உங்களுக்கான இந்த 5 திங்ஸ் வந்துருச்சு. நீங்க க்ளூ தான் கொடுக்கணும். டைரக்டா எந்த பொருள் பேரும் சொல்லக்கூடாது. சரியா? நாசூக்கா க்ளூ கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். உமா ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ராமர் கையில வச்சிருப்பாரு. மொபைல் போன். ராமர் ராமர் அதான் ராமர் லட்சுமணன் ராமர் கையில வச்சிருப்பாரு. என்னது அது? வீணை. விரல். இல்ல ராமர் என்ன வச்சிருப்பாரு? பிரேஸ்லெட்டா? வாட்சா சார்? இத ராமர் ராமர். என்ன வச்சிருப்பாரு கையில? என்ன வச்சிருப்பாரு ராமர்? கடவுள்னு சொல்லுங்க. கடவுள் ராமர். அப்ப தெரியல. என்ன வச்சிருப்பாரு? உமா என்ன வச்சிருப்பாரு? ஆன்சர் பண்ணுங்க. உமா ஆன்சர் பண்ணுங்க. அதான் கீழ இருக்கு. அதான் அப்படி இல்ல. ஆமா இல்லன்னா சொல்லணும். அந்த பாக்ஸ். ராமர் கையில வச்சிருப்பாரு. ஒரு நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷம் ஆச்சு. அதான் ஓகே கரெக்ட். ஓகே. அடுத்ததா முட்டை எதுல இருந்து வரும்? மேக்ஸ் வாதியார்ட்ட இருந்து. முட்டை எதுல இருந்து வரும்? கோழி எடு. பிரித்திகா கோழி குஞ்சு. கரெக்ட். அதேதான். ஃபென்டாஸ்டிக். உங்களுக்கு அப்ப இது வந்து 50 seconds ஒரு ஹீரோயினோட பேரு. ஒரு ஹீரோயின் இவங்க. இவங்க 6 படத்துல கூட நடிச்சிருக்காங்க. 50 படத்துல வேணாலும் நடிக்கிட்டுங்க. பாட்டை பாடுங்க நீங்க. ஏதோ ஒரு பாட்டு. அவங்க பாட்டு ஒண்ணு. அவங்க பாட்டு. ஒரு ஹீரோயின். ஓல்ட் ஹீரோயின் அவங்க. பாட்டு பாடுங்க சார். என்ன பாட்டு? இது ஒரு டாய்ஸ். நம்ம தினக்கு யூஸ் பண்ற டாய்ஸ் இது. டாய்ஸ். சொல்லுங்க. ஒரு கம்யூனிகேஷன் டாய்ஸ். சொல்லுங்க. அது அதான் கால் கீழ இருக்கு. பத்திரமா வச்சுக்கோங்க. ஐயோ என்ன நீங்க வாங்க. அதான். ஹலோ மேடம். உமா மேடம் நீங்க என்ன பர்ச்சேஸ் போயிருக்கீங்களா? உங்களுக்கு டைம் முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. வெளியே வாங்க. பாலமுருகன் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்தீங்க? எடுங்க. ராமர் கையில இருக்கிறது. 10 பாயிண்ட்ஸ். அடுத்ததா முட்டை எதுல இருந்து வரும்? குடும்பமா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயம். முட்டை போடுமே எதுனா கோழி. அடுத்ததா 20 பாயிண்ட். மூணாவது வாங்க. மொபைல். இது நீங்க கண்டுபிடிச்சீங்க. பட் அதுக்கு 3 நாளைக்கு மேலே டைம் முடிஞ்சிச்சு. பாப்பா கடைசியா எடுத்துட்டு வந்திருக்க. அதனால இதை நாங்க லிஸ்ட்ல எடுத்துக்க மாட்டோம். சரியா? இன்னொரு க்ளூ. இது வந்து நீங்க பண்ணிருக்கவே கூடாது சார். எடுங்க. என்ன பண்ணீங்க நீங்க? யாருங்க இது? என்ன மேடம் த்ரிஷா கூட க்ளூ கொடுத்தல? அவ்வளவு அப்பாவி அந்த குழந்தை.
இந்த ரவுண்ட்ல 20 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அடுத்த குடும்பம் என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பாத்திரலாம். జింగనమణి సిరిచి పుట్టాను జలాని వెంగలకిని పోలమిను మందిరమేని నా వెక్కத்துக்கு பக்கத்துல போகாதா எப்படி சார் நீங்க கடைசியா உங்க ஃபேமிலியோட எப்ப டான்ஸ் ஆனீங்க? நான் ஆடுனதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா. பாக்கும்போதே தெரியுது சார். உங்க பேர் சொல்லுங்க சார். முரளிதரன். முரளிதரன் என்ன பண்றீங்க? ஷிப்பிங் லைன்ஸ்ல அட்மின் மேனேஜரா இருக்கேன். சரி, ஓகே. இப்போ வைதிஸ் கொலவரியில உங்ககிட்ட மொத்தம் 5 திங்ஸ் கொடுப்போம். 2 மினிட்ஸ் டைமும் கொடுத்துருவேன். சரியா? நீங்க க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். சரியா? நீங்க வந்து டைரக்டா க்ளூ கொடுக்க கூடாது. அந்த பொருளோட பேர் என்னங்கறத டைரக்டா நீங்க சொல்லக்கூடாது. ஆன்சர் மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா ஸ்பாட்லயே அந்த பொருளை நாங்க எலிமினேட் பண்ணிடுவோம். 10 மார்க் மைனஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ யார் இங்க இருக்க போறீங்க? யார் அந்த ரூம்குள்ள போக போறா? எங்க ஒய்ஃப் க்ளூ கொடுப்பாங்க. நானும் சன்னும் உள்ள திங்ஸ் எடுப்போம். ஓகே. மிஸ்டர் சபரிசன், நீங்க உங்க அப்பாவை கூப்பிட்டு அப்படியே போலாம். ஸ்ரீரேகா, உங்களுக்கு வரப்போற அந்த 5 திங்ஸ் என்னங்கறத பாத்திரலாமா? கொண்டு வாங்க மிஸ்டர் மிக்கி. ஸ்ரீரேகா, இதுதான் அந்த 5 திங்ஸ். உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம். நீங்க க்ளூ கொடுக்கணும். சார் கண்டுபிடிப்பாரு. போயிடலாமா? எஸ். முரளிதரன், சொல்லுங்க. ரெடியா? ஆல்ரெடி. Your time starts now. அம்மாவோட குட்டி எப்படி சொல்லுவோம்? அம்முவோட குட்டி என்னன்னு சொல்லுவீங்களா? யார் அம்மு? அவங்க குட்டி என்ன? ஏங்க அவங்க முழிக்கிறாங்க. நானி. அம்முவோட நானியா? ஆமாமா. அம்முவோட குட்டி என்னன்னு சொல்லுவீங்க மிஸ்டர் முரளிதரன்? அதான். ஏங்க அங்க ரெண்டே ஆள் இருக்கு. எடு. ஃபென்டாஸ்டிக். அம்முவோட குட்டியை கரெக்டா குழந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து வாஷிங்க்கு யூஸ் பண்றது. ஆஃப்டர் சோப்பிங். சோப் போட்ட அப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்ட்டா 1 நிமிஷம் இருக்கு. சோப் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் தளபதி. இளைய தளபதி. இதுக்கு நீங்க பேரையே சொல்லிருக்கலாம். ஓகே, அடுத்து போங்க. ஓகே, அடுத்ததா. குக்கிங்க்கு யூஸ் பண்றது நம்ம வீட்ல. எல்லார் வீட்லயும். எஸ். ஃபென்டாஸ்டிக். ஓடுமா. அப்புறம் ஜூல இருக்கிற ஒரு பொருள். ஜூல பொருளா? சாரி, அனிமல். கேஸ் ஸ்டவ் எடுடா அது. அத எடு குனி. குனி எடு. ஜூல இருக்கிற அனிமல் கழுத்து நீட்டா இருக்கும். டாட்ஸ் வித் டாட்ஸ். மயில். இல்ல, கழுத்து நீளமா இருக்கிறது. ஹைட்டா இருக்கும். நல்ல ஹைட்டா மேல. இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இல்ல. வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. இல்லனா வேற ஏதாவது. இல்ல. மிஸ்டர் முரளிதரன், அப்படியே அந்த ட்ரே எடுத்துட்டு சிந்தாம சதராம வாங்க. வெக்கத்தோட அப்படிதான் வாங்க. ஸ்ரீலேகா, ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்தீங்க? எனக்கே ஆர்வமா இருக்கு. அம்முவோட குட்டியா? அது எங்களுக்கு தெரிஞ்ச க்ளூஸ் போதும். யார் அம்மு? என்ன அம்முவோட குட்டி? சிஸ்டர் தான். புதுசா ஒரு க்ளூங்கறீங்க. சரி, கரெக்ட்டா ஆன்சர் இது. நீங்க ஒத்துக்குறோம். 10 பாயிண்ட்ஸ். அடுத்ததா பிரஷிங், வாஷிங். அது எடுக்கலையா? அது எடுக்கலையா? அதுக்கு நெக்ஸ்ட் க்ளூ போய்ட்டோம். போச்சு. நீங்க பாட்டு க்ளூ கொடுத்துட்டீங்க. அவங்க பிஸியா வேற எங்க பர்ச்சேஸ்ல இருக்காங்க. அடுத்து கேஸ் குக்கிங் யூஸ் பண்ணுங்க. ஃபென்டாஸ்டிக். 20. மூணாவது இளைய தளபதி. சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவீங்க. யார சொல்லுவீங்க? ஆமா, ரஜினி. அப்பா அப்ப அது டைரக்ட் க்ளூ தானே. நீங்க விஜய்க்கு என்ன க்ளூ கொடுத்திருக்கனா? பஞ்ச் பேசிருக்கலாம், இல்ல படம் பேர் சொல்லிருக்கலாம். தெரிஞ்சிருந்தா நான் அத சொல்லுங்க. அப்ப தெரியலனா விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டோம். எனிவே, இதுல 10 மார்க்கும் போச்சா? சரி, இப்போ மொத்தமா நீங்க எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ். சபரியன் ஃபேமிலியை தொடர்ந்து அடுத்ததா நம்ம கூட லக்ஷணான் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. 그런 반전 있는 여자 너는 선어해 낮에는 너만큼 따사로운 그런 선어해 커피 식기도 전에 원샷 때리는 선어해 밤이 오면 심장이 터져버리는 선어해 그런 선어해 아름다워 사랑스러워 그래 너 그래 바로 너 지금부터 갈 때까지 가볼까
Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. என்ன நடக்குறீங்க மேடம்? நீங்க இந்த பாட்டுக்கு ஒரு 3000 தடவை ஆடி இருப்பீங்க போல் இருக்கே. டான்ஸ் கிளாஸ் இல்லையா? உங்க பேர் என்ன சார்? கதிர். கதிர், உங்களுக்கு 2 minutes டைம் தருவேன், சரியா? உங்களுக்கான ஒரு 5 திங்ஸ் கொடுத்துருவோம். நீங்க க்ளூ கொடுக்கணும், கண்டுபிடிக்கணும் உள்ள இருந்து ஒருத்தங்க, சரியா? யார் இங்க க்ளூ கொடுக்க போறாங்க, யாரு கண்டுபிடிக்க போறாங்க? க்ளூ நான் சார். நீங்க க்ளூ கொடுக்குறீங்க. நீங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ள போறீங்க, சரியா? ரெடியா? போயிடலாமாமா? போயிடலாம். ஓகே, போங்க. கதிர், நீங்க கண்டுபிடிக்க போற அந்த 5 திங்ஸ் என்னங்கறத பாத்துறலாமா? கண்டிப்பா. கொண்டு வாங்க மிஸ்டர் மிக்கி. So, கதிர், உங்களுக்கான அந்த 5 திங்ஸ் வந்துருச்சு. 2 minutes டைம். நீங்க கொடுக்குற க்ளூல உங்க வைஃபும் உங்க பாப்பாவும் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? சூப்பருங்க. சங்கீதா, ரெடியா? ரெடி. Your time starts now. ஒரு கல் ஒரு கண்ணாடியில ஒரு கல் ஒரு கண்ணாடியில காமெடி பண்றது. அப்படிலாம் டைரக்டா க்ளூ கொடுக்க கூடாது, சொல்லிட்டேன். ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஓகே ஓகே. சீக்கிரமா கண்டுபிடிச்சீங்க. அடுத்து ஏதோ ட்ரை பண்ணுங்க சார். லட்சுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறது. லட்சுக்கு ஸ்கூலுக்கு என்ன? ஸ்கூல் பேக்கா? ஆஃப் பேக்கா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ். எஸ். ஸ்நாக்ஸ் பாக்ஸ். என்ன பாக்ஸ்? ஓ, ஸ்நாக்ஸ் பாக்ஸா? ஃபேண்டாஸ்டிக். அடுத்ததா வெஜிடபிள்ஸ். நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குங்க. என்ன கண்டுபிடிப்பாங்க? கலர் ஏதாவது சொல்லுங்க. ஆரஞ்சு கலர். அப்படி சொல்லுங்க. ஆரஞ்சு வெஜிடபிள். அது கண்டுபிடிக்கணும்னா அடுத்த க்ளூ போங்க. கேரட். தோ இங்க இருக்கு பாருடா. யார் கால்கிட்டே இருக்கு. வெரி குட். சூப்பர். அப்புறம் கம்யூனிகேட் பண்றது. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. கம்யூனிகேட் பண்றது. உனக்கு எனக்கு கம்யூனிகேட் பண்றது. போன். ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் பாத்ரூம்ல யூஸ் பண்ற ஒரு இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு. ஒரு பொருள். பக்கெட். பாத்ரூம்ல. மக். பக்கெட்டா? அது கிடையாது. சோப்பு. மக். மக். இன்னும் 3 செகண்ட்ஸ் இருக்கு. சோப்புக்காக யூஸ் பண்றது. Your time up. சோப் பாக்ஸ். டைம் அப். சங்கீதா, டைம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. அந்த ட்ரே எடுத்துட்டு அப்படியே வாங்க. கதிர், கேளுங்க ஒவ்வொருனா என்னென்ன க்ளூ கொடுத்தீங்கன்னு பார்ப்போம். ஓகே. சந்தானம் கரெக்ட். 10. அடுத்தது கேரட். ஃபேண்டாஸ்டிக். 20 சொன்னது. அப்புறம் லஞ்ச் ஹவர்ஸ்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ். சூப்பர். 30. அடுத்ததா அப்புறம் கம்யூனிகேட் பண்றது. ஃபேண்டாஸ்டிக். மொபைல் போனு. 40. சோ பாக்ஸ். என்ன சொல்ல வந்தீங்க? அது என்னது? இது பாத்ரூம்ல யூஸ் பண்றது. யோசிக்க முடியல, அதுக்குள்ள டைம் அப் ஆயிடுச்சுல. யோகா பிரித்திகா கிட்ட இப்ப 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், சரியா? நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டே வரணும். அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அடுத்ததான் உங்க அப்பா அம்மா கிட்ட அதே 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ் கொடுப்போம். போயிடலாமா? கொஸ்டின் கேட்கட்டுமா? ரெடியா? வீட்டுல உன்னை யாரு குழந்தை குளிக்க வைப்பா? அப்பாவா அம்மாவா? யாரு குளிக்க வைப்பா? அம்மாவா? உனக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்? டோரா புஜ்ஜி. சரி, ஓகே. அம்மா பண்றதுல உனக்கு பிடிக்காத டிஷ் என்ன? சாம்பார். சாம்பாரா? ஆமா. ஏன் பிடிக்காது சாம்பார்? மிளகா போட்டாதான் எனக்கு பிடிக்காது. காரமா இருக்குமா, அதனால பிடிக்காதா? நீ சொல்ல வேண்டியதானே எனக்கு பிடிக்கல, ஏன் இப்படி மிளகா போடுறீங்கன்னு. நான் சொல்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. சொன்ன போட்டே. இன்னைக்கு வரட்டும் ஒரு ஊசி போட்டுடலாம். அடுத்ததா, அப்பாவோட எங்கெல்லாம் வெளியில போக உனக்கு பிடிக்கும்? பீச்சுக்கு அடுத்தது கோயிலுக்கு. கோயிலுக்கா? பா, எந்த கோயில் போற பிடிக்கும்? ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு. முருகன் கோயில் போறதுன்னா பிடிக்கும். சூப்பரா. நீ எதுக்காக வீட்டுல ரொம்ப அடம் பிடிப்ப? எங்க அம்மா சாக்லேட் தர மாட்டேங்கிறாங்க. அப்படியா? சரி. அடம் பிடிச்சா என்ன பண்ணுவ? எங்க அம்மா இப்படி சப்பு நடிச்சிரு. அப்படி சொல்லுடி தெய்வ குழந்தையே. சப்பு நரைஞ்சிருவியா? ஓகே, ரொம்ப சமத்தா இருக்க நீ. அடுத்ததான் உன் அப்பா அம்மாவை கூப்பிடலாம். இதே 5 கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கலாம். என்ன கரெக்டா ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க் கொடுத்துடலாம். சரியா? கூப்பிடலாமா? கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலமுருகன்.
இப்போ உங்க பாப்பா கிட்ட 5 கொஸ்டின் கேட்டிருக்கேன், அவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதே 5 கொஸ்டின் தான் உங்களுக்கும் வரப்போகுது. நீங்க சொல்ற ஆன்சரும் உங்க பாப்பா சொல்ற ஆன்சரும் கரெக்டா இருந்ததுன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 10 மார்க்ஸ். ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வீட்ல உங்க பாப்பாவை யார் குளிக்க வைப்பா? நீங்களா நான் தான். அவங்க தானா? நீ என்னமா ஆன்சர் பண்ண? யார் ஒன்று அதிகமா குளிக்க வைப்பா? எங்க அம்மா தான். அப்ப கை தட்டிட்டு கரெக்டான ஆன்சர் தானே. 10 மார்க்ஸ் வாங்கிட்டீங்க. பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்? ஜிங்சாக்கா? அது வாசிக்கிறது சார். ஜிங்ஜாக்ல நிஞ்சா. நிஞ்சாவா? நிஞ்சா டோரியா? இங்க வந்து உட்கார்ந்து சொல்ல, அங்க உட்கார்ந்து சொல்லு. சொல்லுங்க. நிஞ்சா டோரி தான் பாப்பாங்க. நீ என்ன ஆன்சர் பண்ண என்கிட்ட? டோரா புஜ்ஜின்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். அப்ப தப்பு தானே. டோரா புஜ்ஜி டாம் அண்ட் ஜெர்ரி தான் பிடிக்கும். நீங்க சொன்ன நிஞ்சா அட்டோரி லிஸ்ட்லயே கிடையாது. தப்பா சொல்லிட்டீங்க. 10 மார்க் போச்சு. அடுத்ததா, நீங்க பண்ற டிஷ்ல எதை பார்த்தா உங்க பொண்ணு ரொம்ப பயப்படுவா? ஐயோ அம்மா வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கா. அவ்வளவு உத்தெல்லாம் பார்க்காதீங்க, சொல்லிருக்கா. காரக்குழம்பா? நீ என்னமா சொன்ன? சாம்பார். அத தெரியாமே அந்த குழந்தை இவ்வளவு நாள் சாப்பாடு வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கேன். அவளுக்கு சாம்பார் பிடிக்கலையா? மம்மி பண்ணது. கேளுங்க. உங்க குழந்தைய எங்கெல்லாம் வெளியே கூட்டு போவீங்க? எந்த இடம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்? பீச்சுக்கு கூட்டு போவோம், கோயில் கூட்டு போவோம். சூப்பருங்க. அதெல்லாம் அவளுக்கு தெரியுதா பிடிக்குதுன்னு? பின்ட்டீங்க. மறுபடியும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பாப்பா எதுக்காக வீட்டுல ரொம்ப அடம் பிடிப்பா? என்கிட்ட மொபைல்ல கேம் கிட்ட அடம் பிடிப்பா. அப்புறம் கார்ட்டூன் சேனல் வைக்க சொல்லுவா. அது வைக்க சொல்லி அடம் பிடிப்பா. நீ சொல்லுமா, எதுக்கு அடம் பிடிப்பேன்னு சொன்ன சொல்லு. சாக்லேட் வேணும்னு அடம் பிடிப்பேன். அப்புறம் அம்மாவே ஒரு பட்டால் அடிச்சிருவேன். இதோட இருக்காது. சாக்லேட் வேணும்னு அடம் பிடிப்பேன், கிடைக்கலன்னா எப்படி அடிப்பேன்? பட்டார்னு அடிச்சுட்டு அவ பாட்டுக்கு எப்போ போல வேலையை பார்த்துருவா. அப்ப தப்பு தானே. இப்ப அடிக்க போறியா நீ? இல்ல, வீட்டுல இருந்து அடிப்பேன். பாத்துக்கங்க, ரொம்ப பெரிய மனுஷத்தன்மையா நடந்திருக்கா. 4 பேருக்கு முன்னாடி அடி இல்ல, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. யோக பிரித்திகா அண்ட் ஃபேமிலி மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டேன். அதுக்கு நீங்க 2க்கு தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதனால 20 மார்க்ஸ் தான். யோக பிரித்திகா, போய் கையை பிடிச்சு அம்மாவையும் அப்பாவையும் பத்திரமா கூட்டு போ. அடுத்ததா ஆஹா என்ன பொருத்தத்துல சபரீஷ் இருக்காரு. கொஸ்டின் கேட்குமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன் ஸ்கூல் டைமிங் என்ன? எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க உன் ஸ்கூல்? 9:30. 9:30. உனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன? குலோப் ஜாமுனா? உங்க வீட்ல யாரு ரொம்ப அழகு, அம்மாவா அப்பாவா? அம்மாவா? அடுத்ததா, ஸ்கூல்ல நீ லாஸ்டா எதுக்காக பிரைஸ் வாங்கின ரீசன்ட் டேஸ்ல? ரன்னிங் ரேஸ்க்கு ஒரு பிளேட். ரன்னிங் ரேஸ்க்கு பிளேட் வாங்கியிருக்க. வீட்ல அடிக்கடி எதை தொலைச்சிட்டு நீ தேடிட்டே இருப்ப? எங்கம்மா இது அப்படின்னு எதை தேடிட்டே இருப்ப? என் புக்கையா? தொலைச்சிட்டு தேடுவியா, ஒளிச்சிட்டு தேடுவியா? தொலைச்சிட்டு. உண்மையை சொல்றா? நிஜமா? சரி, ஓகே. உன் அப்பா அம்மா கிட்ட இதே கொஸ்டின்ஸை கேட்போமா? சபரீஷ் என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் முரளிதரன். இப்போ உங்க பையன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன், சரியா? அதே தான் உங்ககிட்டயும் கேட்பேன். நீங்க பண்ற ஒவ்வொரு ஆன்சருக்கும் 10 மார்க்ஸ் பிளஸ் ஆயிட்டே போகும். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம், சரியா? பையனோட ஸ்கூல் டைமிங்ஸ் என்ன? 9 o'clock ஆரம்பிப்பாங்க. ப்ரேயர் 8:45க்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். 9 o'clock. 8:30க்கு வீட்ல 8:30க்குலாம் போயிடுறான். என்ன ஆன்சர் பண்ண? 8:45. எத்தனை மணி ஸ்கூல் ஆரம்பிக்குது? 9 o'clock தான் சொன்னேன். டேய் அடப்பாவி, கடவுளே மக்களே, 9 o'clock சொன்ன நீ? 9:30 இங்க இருந்து யாரோ ஒரு சேவ் சட்டை சொன்னாடா, யார் அது? எத்தனை மணி சொன்ன? இல்லையே இங்க. அது அவன் யூகேஜி படிக்கும் போது 9:30. பையன் 9:30 ஆன்சர் பண்ணான். இப்ப இல்லவே இல்லங்கிறான். 9:30 சொன்னா அடிக்கடி லேட்டா வேற போவானவா? நீங்க 8:45 அனுப்பிச்சு விட்டுறீங்க. பையனை கூப்பிட்டு எங்க போறேன்னு கேக்குறீங்களா? இனிமேல் வாட்ச் பண்ணோம். வாட்ச் பண்ணுங்க. பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்னங்க? குலாப் ஜாமுன். என்ன சொன்ன? குலாப் ஜாமுன். கை தட்டப்பா. அப்பாடா. உங்க வீட்ல யார் அழகு? இந்த கொஸ்டினுக்கு பையன் சொல்லியிருக்கான். நீங்களா? 2 பேருமே தான் சொல்லுவோம். அப்படியா? 2 பேரும் சொல்லிருப்பான். சூப்பர் சார், நல்ல கான்ஃபிடென்ட். யார் அழகு? பயத்துடன் சொல்லுமா? அம்மாவா? அடுத்ததா, பையன் கடைசியா ஸ்கூல்ல என்ன ஸ்போர்ட்ஸ்க்காக பிரைஸ் வின் பண்ணிடலாம்? யாராவது கலந்து ஆலோசிச்சு இன்னைக்கே பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வின் பண்ணானா?
ப்ரைஸ் வாங்கலை இந்த வாட்டி. இந்த இயரில் வாங்கலை. ப்ரைஸ் வாங்கல. சரி சொல்றா, என்ன ப்ரைஸ் வின் பண்ண? லேட் லேட் எதுக்குன்னு சொல்லு. ரன்னிங் ரேஸ்க்கு எத்தனாவதுன்னு சொல்லு. செகண்ட் அது ஒரு விளம்பரத்துக்காக சொல்லியிருக்கேன். நீங்க வேற கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்க பிரைஸ் இந்த வருஷத்துக்கு நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் தான். இந்த வருஷம் வாங்கல. participate பண்ணல. நானும் லாஸ்ட் டைம் தான் கேட்டேனா. இப்போ 2 வாரத்துக்கு முன்னால போன வாரம் புதன்கிழமை நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. பையன் ஆனா ஆன்சர் பண்ணியிருக்கான். ரன்னிங் ரேஸ்ல வந்து நான் பிளேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஓகே சரி ஓகே. அடுத்ததா வீட்ல பையன் அடிக்கடி மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்க பொருள். மா இது எங்கம்மா வச்ச? பா இது எங்கப்பா இருக்கு? இந்த மாதிரி தேடிட்டே இருப்பாங்களே குழந்தைய. எந்த பொருள் அடிக்கடி தேடுவான்? பென்சில். பென்சிலா? நீ என்ன ஆன்சர் பண்ண? நோட் புக். நோட் புக்கா? ஹோம்வொர்க் நோட் புக்கை பையன் தேடிட்டே இருப்பானா? கரெக்ட். ஆமாவா? ஆமா. ஏன் மறந்துட்டீங்க அப்ப நீங்க? அது ஸ்ட்ரைக் ஆகல. ஸ்ட்ரைக் ஆகல. லைட் கொஞ்சம் பளிச்சுன்றதுனால சில விஷயங்கள் டல் ஆயிடுச்சு போல இருக்கு. சபரீஷன் ஃபேமிலி உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டேன். ஒரு கொஸ்டின் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 10 மார்க்ஸ். இதுல என்னன்னா மார்க் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. பையனை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். என்ன பண்றது, இவனும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திட்டே இருப்பாங்க. பாருங்க, அங்க உட்காந்து ஒண்ணு சொல்றான், இங்க வந்து ஒண்ணு சொல்றான். டேய் உன்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அடுத்த தடவை அது ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கணும் பிடிக்கும் அம்மாட்ட சொல்லணும். சரி அப்படியே கையை பிடிச்சி பத்திரமா கூட்டு போ பாப்போம். பொறுப்பா? அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தம்ல நம்ம கூட லக்ஷனா இருக்காங்க. ஜிகு ஜிகுன்னு அதனால வாய்க்கில ஈ உட்காந்துருக்கு. என்னது இங்க என்னது? மச்சன பொட்டு. பொட்டா? ஓ பொட்டை வச்சு மச்சனை ஏமாத்துவீங்க ஊருக்குள்ள நீங்க. லக்ஷனா ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்கட்டுமா? உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் என்னம்மா? என்ன ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும்? ஆரஞ்சு வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் பிடிச்சிரும். ஏன்? ஏன்னா டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்குமா? சரி சென்னையில நீ எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அடிக்கடி போவ? சுரக்ஷா வீட்டுக்கு. சரி ஓகே. உங்க அப்பா உனக்கு அடிக்கடி வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ் என்ன? என்ன அடிக்கடி வாங்கி கொடுப்பாங்க? பிஸ்கெட். பிஸ்கெட்டா? நீ உங்க வீட்ல என்ன காஸ்ட்லியான பொருளை உடைச்சிருக்க? கிளாஸ். கிளாஸா? காஸ்ட்லியான பொருள். கிளாஸ் தான் வச்சிருக்கேன். கிளாஸ் தான் உடைச்சிருக்கியா? மொபைல் போன்ல இன்னும் ட்ரை பண்ணல அப்பாவோடது? அது உடைக்கிறது இல்லை. ஃப்ரீயா இருக்கும்போது கிளாஸ் உடைப்பியா? எனக்கு போர் அடிச்சதுன்னா உடைச்சிடுவேன். போர் அடிச்சதுன்னா உடைச்சிருவியா? அப்பதான் வேற வாங்குவாங்க, முதல்ல இருந்து உடைக்க முடியும். அப்படியே வெக்கப்பட்டே இரு. உனக்கு பிடிக்காத ஒரு டிஷ் வீட்ல அடிக்கடி சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்றது என்ன? தயிர் சாதம். தயிர் சாதமா? ஏன் தயிர் சாதம் பிடிக்காது? ஏன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர்ல? அப்ப என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? லக்ஷிதா உன் அப்பா அம்மாவை கூப்பிட்டலாம். உன்கிட்ட கேட்ட அதே கொஸ்டின்ஸ்லாம் அவங்ககிட்டயும் கேட்டலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கதிரவன். இப்போ நான் லக்ஷனா கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதே கொஸ்டின்ஸ் தான் உங்ககிட்டயும் வரப்போகுது. நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். சரியா? லக்ஷனாக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் என்ன சார்? வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். வாட்டர்மெலனா? வேற? பனானா கேப்பா. வாட்டர்மெலன். ஓகே, ஆக்சுவலி நீங்க வாட்டர்மெலன் சொன்னீங்க. அதுவும் ரைட் ஆன்சர் தான். ஆரஞ்சும் வாட்டர்மெலனும் ரொம்ப பிடிக்கும். கைதட்டு. இனிமே பனானா கொடுத்துட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. அடுத்ததா சென்னையில லக்ஷனா அடிக்கடி யார் வீட்டுக்கு போவாங்க? சுரக்ஷா. சுரக்ஷாவா? யார் அவங்க? கோ சிஸ்டர் பொண்ணு. அப்படியா? யார் வீட்டுக்கு போவ? சுரக்ஷா. கைத்தட்டிறப்போ நீங்க அடிக்கடி உங்க பாப்பாக்கு வாங்கி கொடுக்குற ஒரு ஸ்நாக்ஸ்? பிஸ்கெட். என்ன ஃப்ளேவர் ஆக்சுவலி அது? என்ன ஃப்ளேவர்? சாக்லேட். சூப்பர், கைத்தட்டிரு. அவ ரொம்ப நர்வஸா இருக்கா. ஐயோ எங்கெங்கயோ போறாங்களே, ஆன்சர் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. உங்க பாப்பா உங்க வீட்ல என்ன காஸ்ட்லியான பொருள் உடைச்சிருக்கா? அப்படி எதுவும் உடைச்சது இல்லை. நான் ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு பொருளை உங்க பாப்பா உடைச்சிருக்கா. அவளே சொல்லியிருக்கா. ஃப்ரீயா இருக்கும் போதுலாம் அதை பண்ணிருக்காங்க. இப்போ எனக்கு போர் அடிச்சுன்னா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு. டாய்ஸா? 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 ஓகே, நீ சொல்லுமா என்ன ஆன்சர்? கிளாஸ். சத்தமா சொல்லு. கிளாஸ். கிளாஸ். தப்பே. அடுத்ததா உங்க பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு டிஷ்? கீரை. கீரையா? நீ என்னமா சொன்ன? தயிர். தயிர் பூவா தானே உங்களுக்கு பிடிக்கும்? இப்ப பிடிக்கவே இல்லை எனக்கு. பிடிக்கும்னு சொன்னாங்கிறதுக்காக 3 வேளையும் தயிரியா வச்சு அப்பி இருக்கீங்க போல இருக்கு. அவளுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அவளுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். கீரை தான் பிடிக்காது. இப்ப பிடிக்காம போயிடுச்சு. ஆக்கிட்டீங்களே.
சரி ஓகே. லக்ஷனான் ஃபேமிலி மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டேன். அதுல 3 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தினால 30 மார்க்ஸ். லக்ஷனா அம்மா அப்பா பத்திரமா கூட்டு போங்க. கேட்வாக்லேயே போங்க, அப்படியே கேட்வாக்லேயே போங்க. ஓகே, அப்படியே அங்கே உட்காந்துக்கோங்க. நம்மளோட இந்த வார எபிசோட்ல மொத்தம் 3 ரவுண்ட்ஸை முடிச்சு 3 ஃபேமிலி இருக்காங்க. இதுல யாரு அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்காக்கு போவாங்க. 3 ஃபேமிலி இருக்கீங்க. உங்க ஸ்கோர் என்னன்னு எங்கிட்ட இருக்கு. இப்ப தேர்ட் யார் அப்படிங்கறத பாத்திரலாம். சரியா? இந்த வார எபிசோட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது சபரீஷன் ஃபேமிலி. மொத்தம் 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி என்னன்னா இதுல வந்து மார்க்கு நாங்க தேர்ட் ஐட்டம் செகண்ட் ஐட்டம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. சும்மா ஃபேமிலியா வந்து பிக்னிக் மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணோம். நம்ம பையனுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அவ்வளவுதான். சரியா? அடுத்த இப்ப செகண்ட் பிளேஸ்ல யாரு யோகா பிரித்திகா அண்ட் ஃபேமிலி. நீங்க செகண்ட் பிளேஸ்ல மொத்தம் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேத்துக்கு கிஃப்ட் வாங்கிடலாமா மிக்கிட்ட இருந்து? ஓகே மிக்கி வாங்க, இவங்க 2 பேத்துக்கும் கிஃப்ட் கொடுத்தலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் 2 பேரும் உங்கள் பிஸியான ஸ்கெடியூலில் எங்கள் கலாட்டா கிட்ஸ்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து மிஸ்டர் ஜென்டில்மேன் சபரீஷ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோகா பிரித்திகா உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இப்போ நம்ம கலாட்டா கிட்ஸ்ல பார்க்க போற ரவுண்டு லக்கா கிக்கா. ஸோ இந்த வாரம் ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கால வந்திருக்கிறது லக்ஷனான் ஃபேமிலி. மிஸ்டர் கதிர், இது என்ன மாதிரி ரவுண்ட் அப்படின்னா இப்போ மொத்தம் இங்க 5 பானை இருக்கா, இங்க 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னு உடைக்கிறீங்க, அதுல 3000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபாய் போதுன்னா தாராளமா போய்க்கலாம். இல்லைங்க நமக்கு கொஞ்சம் லக்கு ஜாஸ்தி அப்படின்னு ஃபீல் பண்ணி இன்னொரு பானையை உடைச்சிங்க அப்படின்னா அதுல அதிகமான அமௌண்ட் இருந்ததுன்னா அதை கொடுத்துருவோம். கம்மியான அமௌண்ட் இருந்ததுன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3000 ரூபாய் கிடைக்காது. புரிஞ்சுதா? யார் இந்த பானையை உடைக்க போறீங்க? எந்த பானையை சூஸ் பண்ண போறீங்க? சொல்லு லக்ஷனா. எந்த கலர்? ப்ளூ கலரா? சரி ப்ளூ கலர் தானா? கதிர் வாங்க. ₹6,000. சரி இப்ப கதிர் தான் முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் 6000 ரூபாய் வந்திருக்கு. இதுல 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கிறீங்களா இல்ல 6000 ரூபாயோட வீடு போய் சேர்றீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. 6,000 போதுமா இல்ல இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கிறீங்களா? 6,000 போதுமா? இன்னொரு சான்ஸ் வேணாமா? மிக்கி வாங்க. ஸோ இந்த எபிசோட் நீங்க பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி அழகான குறும்பான செல்லமான குழந்தைகள்லாம் உங்க வீட்லயே இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டா கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்களும் ஜீ தமிழோட கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் வேற 3 ஃபேமிலியோட கலாட்டா கிட்ஸ்ல உங்க எல்லாத்தையும் மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பாய் சொல்றது முன்னா பாய்.